வைணவ கோயில்களில் பெருமாளை சேவிக்க சென்றிருந்தார். அர்ச்சகர் கற்பூரம் காட்டும் பொழுது நின்ற திருக்கோலம், பள்ளி கொண்ட திருக்கோலம், வீட்டிருந்த திருக்கோலம் என்றே மூலவரை பெருமாள் நிற்கிறாரா, படுத்துக் கொண்டிருக்கிறாரா, உட்கார்ந்திருக்கிறாரா என்பதை வர்ணிப்பார் இல்லையா? ஸ்ரீரங்கத்தில் உதாரணமாக படுத்துக்கொண்டும், திருப்பதியிலும் திருவல்லிக்கேணியிலும் நின்று கொண்டும் அப்படியே காட்சி தருகிறார் அல்லவா? அந்த மாதிரி ஒரு பெருமாளை எனக்கு ஞானம் வந்ததும் தான் பிறந்தேன், பிறந்த பின் மறக்கிலேன் என்று திருமிழிசையாழ்வார் எந்த பாசுரத்தினால் கண்டு கொள்கின்றார் என்று உங்களால் கூற முடியுமா? உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன், பார்ப்போம். திருமிழிசை ஆழ்வார் அருளிச் செய்த திருச்சந்த விருத்தத்தின் 64ஆம் பாசுரம். நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெஹ்கணை கிடந்த தென்னிலாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. ஊரகத்தில் நின்ற திருக்கோலம், பாடகத்தில் அமர்ந்த திருக்கோலம், திருவெக்காவில் சயன திருக்கோலம், இதெல்லாம் எண்ணிலாத முன் காலத்தில் நடந்தவை. இந்த அர்ச்சை மூர்த்திகளை பார்த்து எனக்கு நான் பிறந்தேன் என்று தோன்றியதே இல்லை. பெருமான் என் மனத்திற்குள் வந்துவிட்டான் என்ற ஞானம் பிறந்த பிறகே நான் பிறந்திருக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. பெருமானின் நின்ற இருந்த சயன திருக்கோலம் அனைத்துமே என் மனத்திற்குள் வந்த பிறகு அது என் மனத்தை விட்டு நீங்குவதே இல்லை. நான் அவரை மறப்பதே இல்லை. பெருமான் நம் மனத்திற்குள் தான் இருக்கிறான், வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆழ்வார் நமக்கு எடுத்து கூறுகிறார்.